வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீடட் ஹேண்ட்பேக் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரியும், பட் ரொம்ப க்யூட்டாக அழகாக வரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்தோடனே 4 பீட் எடுத்துக்கலாம். இதுதான் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். அடுத்து இது மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ டோட்டல் வந்து 8 கவுண்ட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ 1 2 இருக்குது, இன்னும் 6 இது போட்டுக்கலாம். இப்போ டோட்டல் நமக்கு 7 கவுண்ட் வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8th கவுண்ட் வந்து நான் டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து 3 பீடில் வந்து ஒரே சைடு 3 பீடை ஆட் பண்ணிக்குவோம். டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம டர்ன் பண்ணணும் திருப்பியும். ஸோ திரும்பவும் வந்து 3 பீடு போட்டுக்கலாம். இப்போ டர்ன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு ரைட் சைடு இருக்கிற வயரை வந்துட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற பீட்குள்ளே ஜாயின் பண்ணிகிட்டே போவோம். இந்த மாதிரி இந்த சைடு 1 2 பீடு போட்டுட்டு 2வது பீடில் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இதே போல் இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்குவோம். இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணோம். ஸோ இந்த வயரில் வந்துட்டு 2 பீடை ஆட் போட்டு கிராஸ் பண்ணிக்குவோம். இப்போ டர்ன் ஆகிடுச்சு. இப்போ இதே போல் இன்னொரு லைன் இங்கே ஆட் பண்ணிட்டு வருவோம். இதுதான் வந்துட்டு நம்ம டர்ன் பண்ணியிருக்கோம். 3 பீடு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது வரைக்கும் இதிலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான் ஹேண்ட்பேக்கோட பேஸு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக போயிட்டு இப்படி டர்ன் பண்ணி இப்படி கொண்டு வர போகிறோம் பாக்ஸ் ஷேப்பில். இந்த பேஸ் வந்து இன்னும் அகலமாக வேணும், இன்னும் கொஞ்சம் பெரிய பேக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இன்னும் ஒரு 2 லைன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சைடில் வந்துட்டு பேஸ்கெட் மாதிரி இந்த சைடு வால் எடுத்துகிட்டு வருவோம். 4 சைடும் கொண்டு வந்துடுவோம். இதுவும் அதே போல் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலாகவே 4th லைன் போல் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இங்கே டர்ன் ஆகும்போது அது இதாகிக்கும். இப்போ இந்த இது 4th லைன் போல் வந்திருக்கு இல்லையா, நமக்கு இது வந்து நமக்கு இப்போ வந்து இந்த மாதிரி டர்ன் ஆகணும். ஸோ நம்ம இப்போ வந்து லாஸ்ட் இதில் வந்துட்டு நம்ம நார்மலாகவே இப்படி இந்த சைடே கோர்த்துக்கலாம். இப்போ டர்ன் ஆகிறதுக்கு என்ன பண்ணோன்னா இந்த 3த்துலேயும் அப்படியே கண்டினியூவாக ஜாயின் பண்ணிட்டு வரணும். எதையுமே ஸ்கிப் பண்ணாத அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு அந்த இது கரெக்டான டர்னிங் கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதே சேம் ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம். பட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டைட்டாக இழுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கேப் இல்லாத வரும் டர்னிங் டைமு. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கார்னர் க்ரியேட் ஆகிருக்கும். அதே போல் அடுத்து இன்னும் அப்படியே வந்து ஒவ்வொரு வயதில் கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பீட்குள்ளே அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே தான் போகணும் ஃபுல்லாகவே. இப்போ இந்த சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சைடு நம்ம போட்டு போகிறோம். அதே போல் திருப்பியும் ஒரு பீடில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு 2 பீடாக ஆட் பண்ணிவிட்டு போகலாம். சேம் ஸ்டெப் தான் ஃபுல்லாகவே. ஹோல் பேக்கும் ஃபுல்லாகவே ஒரே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணுவோம். பட் எந்தெந்த இடத்துல கரெக்டாக டர்ன் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ இங்கே டர்ன் ஆகிடுச்சு. சின்ன ட்ரே மாதிரி தெரியுதுங்களா இந்த கார்னரில். ஸோ நம்ம இதே போல் இது ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து இதோட ஜாயின் பண்ணிக்குவோம் நம்ம. இப்போ நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல்லாக வந்தாச்சு. இப்போ இந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். ஸோ ஜாயின் பண்ணும்போதுட்டு இந்த படி தான் எல்லா ஸ்டெப்புக்குமே கம்ப்ளீட் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இந்த பீடு அண்ட் இந்த பீடில் ஜாயின் பண்ணிக்குவோம் வயரை.
நம்ம வழக்கமாக போட வேண்டிய லாஸ்ட் பீடு அண்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் ஃபஸ்ட் பீடு. இப்போ நம்ம வந்து பீடுக்குள்ளார 3 ஒயரில் 3 பீடு இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம ஒரே ஒரு பீடு போட்டால் போதும். ஸோ நான் ஒரே ஒரு பீடு போட்டு நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப் படி தான் ஒவ்வொரு லைன்லேயுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரே மாதிரி வந்திருக்கும், பாக்ஸ் மாதிரி. இப்போ அடுத்த லைன் போகலாம். ஒவ்வொரு லைன் ஸ்டார்ட் பண்ணும்போதும் 3 பீட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். முடிக்கும்போது ஒரு பீட்டில் முடிக்கணும். நடுவில் ஃபுல்லாக 2 பீடு போட்டுட்டு வரணும். இப்போ எவ்ரி லைன் ஸ்டார்ட் பண்ணும்போதும் 3 பீட்டில் ஸ்டார்ட் பண்ணணும் இது போல். அப்புறம் 2 பீடை ஆட் பண்ணி கண்டினியூ பண்ணணும். 1 பீடில் கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு லைனை. ஸோ இதே ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம். நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம பண்ணிட்டு போகலாம். ஒரு 4-5 லைன்ஸ் போட்டுட்டு பார்ப்போம். இப்போ 2 பீடு போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 பீடு வச்சே இது ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த லாஸ்ட்டில் வந்து திரும்பி ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ இவ்வளோ ஹைட்டு வேணுங்கிற லெவல் ஹைட்டுக்கு ஏற்றிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக சுற்றி ஹைட் ஏற்றிக்கலாம். நான் இப்போ நல்லா பெரிய சைஸ் வரைக்கும் நான் பின்னிருக்கேன். மொத்தம் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 லைனுக்கு நான் வந்து வியூ பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஒரு சைடு மட்டும் இந்த க்ளோஸ் பண்ணுறதுக்காக இதை மட்டும் இந்த 8க்கு அப்புறம் இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8ஓட இந்த பேக் கம்ப்ளீட் ஆகிடுது. ஆஃப்டர் 8 வந்துட்டு 1 2 3 4 5 6 7 இது பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த இதோட முடிஞ்சிருக்கு. இதுக்கு நான் வந்து சின்ன கலரில் ஏதாவது ஒரு பார்டர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். நான் பிளாக் கோல்டன் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி சீட் பீடில் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பீடு ஒரு ஒயருக்குள்ளார எந்த சைடு வேணாலும் ஏதாவது ஒரு சைடு விட்டுக்கோங்க. ஒரு சைடு விட்டுட்டு அடுத்த பீட்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பீடுக்கு நடுவாண்டி பிளாக் கலர் வரும். அதே போல் இப்போ இன்னும் பிளாக் கலர் போட்டுட்டு இந்த பீடில் ஜாயின் பண்ணுவோம். இப்படியே இது ஃபுல்லாக இந்த கார்னர் ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிட்டு வருவோம். இப்போ இந்த மாதிரி லைனாக ஜாயின் பண்ணிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா. 2 பீடுக்கு நடுவாண்டி ஜாயின் பண்ணிட்டு வரணும். ஜஸ்ட் இதில் போட்டு அப்படியே உள்ளே போயிட்டு வரணும். ஸோ இது போல் ஃபுல்லாக போட்டுக்குவோம். இப்போ நான் இது ஃபுல்லாகவே வந்து பார்டர் போட்ட மாதிரி போட்டிருக்கேன். இந்த கார்னர், இந்த பார்டரு, இந்த லைனு அப்படியே இப்படி கண்டினியூ பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் தெரியுதா? இந்த லைன் ஃபுல்லாக அதே போல் இந்த டேர்ன் பண்ணுற இடத்துலையும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பிளாக் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் இப்படி போடும்போது உங்களுக்கு இங்கே கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் அலந்தி போகாத பேக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும் உங்களுக்கு. அதுக்காக இப்படி இந்த மாதிரி இன்னொரு லைன் இப்படி போடும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும் பேக்கு. ஸோ இது ஆப்ஷன் தான். ஒரு சில ஒயர் நல்ல கெட்டி ஒயராக இருந்தாக்கா ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் ஒயர் மெலிசு ஒயராக அப்படி இருக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி போட்டுக்குவோம். அடுத்து வந்து ஹேண்டில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இதில் இந்த சைடில் இருக்கிற அந்த 3 இது இருக்குது இல்லையா, இதில் சென்டரில் இருக்கிறதுல இந்த பீடில் வந்துட்டு இப்போ இந்த பீடில் வந்துட்டு நம்ம ஒயரை உள்ளே விட்டுருக்கேன். இந்த மாதிரி 2 சைடும் வரும். வந்ததில் வந்து சீட் பீடு வந்து இங்கிட்டு 2 போட்டு ஒன்று க்ராஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ பேக்கோட சைடில் இப்படி இந்த கம்பி ஒன்று இருக்கும் இல்லையா, அது போல் இது வந்துடும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ரெண்டு ஒயராக நான் போடுறேன், செயின் மாதிரி. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம பிளாக் பீடே, இதே பீடே, சேம் பீடே நான் 2 லைனாக போட்டுட்டு ஆப்போசிட் சைடு இந்த இடத்துல வந்து சென்டரில் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ஹேண்டிலுக்கு நான் இந்த மாதிரி 4 இதாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ ஹைட்டு கொண்டு வந்துட்டு இந்த சைடும் வந்து இந்த சென்டரில் இங்கிட்ட எங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்களோ அதே போல் இந்த இடத்துல எண்ட் பண்ணணும். அதே போல் இந்த சைடு மாதிரியே இங்கிட்ட 2 பீடு போட்டு இதில் வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடு ஹேண்டில் ஜாயின் பண்ணியாச்சு.
இந்த சைடை எண்ட் பண்ணி நாட் போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன லாக் மாதிரி இது செட் பண்ணலாம். இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு வராத இருக்கிற மாதிரி ஒரு சின்ன லாக் மாதிரி போடலாம். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பீடில் இது மாதிரி போட்டு கோத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் ஒரு பெரிய பீடு கூட ஒரே ஒரு பீடு கூட போட்டுக்கலாம். இந்த இதில் இதை க்ளோஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல வந்து இது முடியுதோ அந்த இடத்துல நான் விட்டுக்கணும். நான் இந்த பீடை செலக்ட் பண்ணியிருக்கேன் சென்டரில். ஸோ இந்த மாதிரி மேலே வந்து உள்ளே விட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இதே போலயே இதை வந்து சும்மா 2-3 பீட்குள்ளே உள்ளே போயிட்டு நாட் போட்டுருவோம். நான் இது வெளியே வராத இருக்கிறதுக்காக கொஞ்சம் மெல்லிசு நூல் வயரு, ஸோ அதனால் 2-3 தடவை உள்ளே போயிட்டு இது பண்ணிக்கிறேன். நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நாட் போட்டுருவோம். இப்போ நான் இந்த இடத்துல நாட் போட்டுக்கிறேன். ரெண்டு தடவை போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னும் 2 பீட்குள்ளார போயிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுவோம். நான் சும்மா சிம்பிளாக தான் நான் மேலே ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் பங்கிள் பீடு 4 பீடு சின்னது பிளாக் கலரில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 4 பீடு எடுத்துகிட்டு ஒரு பீடில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த பீடு இல்லை அப்படின்டாக்கா நீங்கள் சீட் பீடே எடுத்துகிட்டு 4 4 4 4ன்னு கணக்கு பண்ணிவிட்டு ஒரு 4 இதில் க்ராஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்போ இல்லை என்ன ஷேப்பு உங்களுக்கு பிடிக்குதோ அந்த இதில் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பேக்கோட சென்டரில் நான் இதை வந்து ஜாயின் பண்ணுறேன். 1 2 3 4 இங்கிட்டு 4 1 2 3 4 இந்த இதில் 4ல் இப்போ இங்கே சென்டரில் வருது. இந்த மாதிரி சென்டரில் வச்சு இந்த பீடில் நான் வந்து மேலே கொண்டு போகிறேன். இப்போ இந்த இதில் சென்டரில் இந்த இடத்துல இந்த 2 பீடு இருக்கு இல்லையா, சென்டர் பீடு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 பீட்லையும் இப்படி மேலே கொண்டு வந்திருக்கேன். இப்போ இன்னொரு பங்கிள் பீடு போட்டு நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல இன்னொரு பீடு போட்டு பங்கிள் பீடு போட்டு க்ராஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சீட் பீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதோட வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கடைசியில் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ நீங்கள் இன்னொரு பீட்குள்ளார போயிட்டு ஒரு இடத்துல கொண்டு வந்து நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற வயரை கட் பண்ணிடலாம். எங்கிட்ட கொண்டு வந்தால் ஈஸியாக இருக்குமா அந்த மாதிரி கொண்டுட்டு வந்துடுங்க. இப்போ இதோட லாக் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் சிம்பிளாக கூட போட்டுக்கலாம். ஒரு பெரிய பீடு போட்டு கூட இந்த மாதிரி முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போ இது வெளியே வராது. பேக் சைடு ஈஸியான பேக் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.